வெல்கம் டு நீட் பயாலஜி தமிழ். நான் உங்க ஸ்வாதிங்க. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 11th ஸ்டாண்டர்ட் பிளான்ட் ஃபிசியாலஜியில் பிளான்ட் growth and டெவலப்மெண்ட் சாப்டர் தாங்க பார்க்க போறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வரதா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கிளாஸ் 12th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய ஆல் சாப்டர்ஸ் வந்து தமிழில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. அது மாதிரி கிளாஸ் 11th ஸ்டாண்டர்ட்லையும் நிறைய சாப்டர்ஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோங்க. அதுக்கான லிங்க் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பிளான்ட் growth and டெவலப்மெண்ட் வந்து பார்க்கலாங்க. சாப்டர் 5ல வந்து நம்ம என்ன படிச்சிருப்போம், மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் வந்து ஒரு பிளான்ட் வந்து எப்படி க்ரோ ஆகும். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ரூட் இருக்கும், ஸ்டெம் இருக்கும், லீஃப் இருக்கும், அடுத்து ஃப்ளார் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும், சீட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளான்ட் வந்து ஆர்டர்லியாக வந்து க்ரோ ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய சீட்னா என்னப்பா, விதை. அப்போ சீட்லிங் பிளான்ட் அப்படின்னா என்ன, ஒரு விதையை நட்டு வச்சோன்னா 2 லீஃப் கொடுக்குது, இதுதான் சீட்லிங் பிளான்ட். அது வந்து மெச்சூர் பிளான்ட்டாக மாறுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிளான்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சீடாக நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னா இனிஷியலாக ஒரு ஸ்மால் மீடியம் சைஸ் பிளான்ட்டாக இருக்குது, அப்புறம் பெரிய சைஸ் ட்ரீ ஆகுது. ட்ரீ ஆகுறது மட்டும் இல்லாமல் அதோட கிரித் வந்து அதிகமாயிட்டே போகுது, அதாவது ஹைட் அண்ட் வித் வந்து அதிகமாயிட்டே போகும். அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த லீஃப், அதாவது இலைகளோ அதோடைய பூக்கள் காய்கள் பார்த்தீங்க அப்படின்னா பீரியாடிக்கலாக வந்து ஷெட் ஆகிட்டு மறுபடியும் ரீக்ரோத் ஆகிட்டே இருக்கு. ஒரு பிளான்ட்டினுடைய growth பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வெஜிடேட்டிவ் ஃபேஸஸ் ஆஃப் growth தான் இருக்கு. வெஜிடேட்டிவ் ஃபேஸஸ் ஆஃப் growthனா என்னப்பா, அதாவது ரூட், ஸ்டெம், லீஃப், இதுதான் வெஜிடேட்டிவ் மோட் ஆஃப் growth அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வெஜிடேட்டிவ் மோட் ஆஃப் growth வந்து வருது, ஃபாலோட் பை நம்மளுக்கு வந்து ஃப்ளார்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து வருது. இதெல்லாம் வந்து எதுல இருந்து ஆரிஜின் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஜைகோட், ஒரு ஜைகோட்ல இருந்து தான்ப்பா வருது. பிளான்ட்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு. செல்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ்ட் ஆகி டிஷ்யூஸ் இருக்கு, டிஷ்யூஸ்ல ஆர்கனைஸ்ட் ஆகி ஆர்கன்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் அதனுடைய ஃபங்க்ஷனை வந்து ஈக்குவலா வந்து கோஆர்டினேட்டட் மேனர்ல பண்றாங்க. இதெல்லாம் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஜைகோட்ல இருந்து தான்ப்பா ஃபார்ம் ஆகுது. டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன, டெவலப்மெண்ட் இஸ் த சம் ஆஃப் growth and differentiation அப்படின்னு சொல்லுவாங்க. ஜைகோட்ல இருந்து ஃபாலோஸ் எ ஹைலி ஆர்டர் அண்ட் சக்சஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் மூலமாக தான் ஜைகோட் வந்து ஒரு மெச்சூர் பிளான்ட்டா வந்து டெவலப் ஆகுது. இப்போ ஜைகோட்ல இருந்து ஒரு மெச்சூர் பிளான்ட் டெவலப் ஆகுதுல, இதுல நிறைய சீரீஸ் ஆஃப் சக்சஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம். என்னென்ன சக்சஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்கும்பா, ஜைகோட்ல இருந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து ரூட் ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்டெம் ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீஃப் ஃபார்ம் ஆகும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளார் வந்து ஃபார்ம் ஆகும், ஃப்ளார்ல இருந்து ஃப்ரூட் வந்து ஃபார்ம் ஆகும், ஃப்ரூட்ல இருந்து சீடு வந்து ஃபார்ம் ஆகும். இதுல இருந்து அந்த பிளான்ட் வந்து இவென்ச்சுவலி டை, அது காலம் வரும்போது அது இறந்துருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளான்ட் growth and டெவலப்மெண்ட் சாப்டர்ல என்னென்ன ஃபேக்டர்ஸ் ஒரு பிளான்ட்டினுடைய growth-ஐ வந்து கவர்ன் பண்ணுது அப்படின்னு பார்க்க போறோம். அது மாதிரி என்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் மே பி போத் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்ட்ரின்சிக் ஃபேக்டர். அதாவது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் அப்படிங்கிறது இந்த சன்லைட்டு, டெம்பரேச்சர், வாட்டர், இதெல்லாம். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது அந்த பிளான்ட்குள்ள இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ், அதோடைய ஜெனடிக் மேக்கப் வந்து எப்படி அந்த பிளான்ட்டை வந்து க்ரோ பண்ணுது அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போறோம். பிக்சர் வந்து என்சிஆர்டியில் கொடுத்துருப்பாங்கப்பா, பிக்சர் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அப்படிங்கிறது இஸ் அ ஃபண்டமெண்டல் கேரக்டர் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ், அதாவது உயிரினங்கள், உயிருள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரோ, அதாவது வளரும். இட் இஸ் அ குவான்டிடேட்டிவ் பேராமீட்டர் அண்ட் ரெஃபர்ஸ் டு irreversible increase growth. அப்போ வாட் இஸ் மீன் பை growth அப்படின்னா an irreversible increase in size or weight, அதாவது ஒரு சிங்கிள் செல்லோ டிஷ்யூவோ ஆர்கனோ irreversible, அதோட சைஸ்லையோ வெயிட்லையோ அதிகமாச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் growth. Plants are capable of growing throughout their life due to meristematic tissues present in certain spots. இப்போ ஹியூமன்ஸ், மேமல்ஸ், மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா growth வந்து certain ஏஜில் வந்து ஸ்டாப் ஆயிடும். பட் பிளான்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா irreversible growth, அதாவது பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா capable of growing throughout their life, அதாவது until இறக்குற வரைக்கும் பிளான்ட்ஸ் வந்து grow ஆகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா because of the presence of meristematic tissues. meristematic tissuesனா என்ன, highly dividable cells, அது வந்து நியூ செல்ஸாக ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, growth வந்து எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் அனபோலிக் மோட்லையும் growth வந்து நடக்குது, அஸ் வெல் அஸ் கெட்டபோலிக் மோட்லையும் growth வந்து நடக்குது. லீஃபினுடைய சைஸ் வந்து என்லார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், growth அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் என்சிஆர்டியில் ஒன்று கேட்டிருக்காங்கப்பா, அதாவது ஒரு ஒரு மரக்கட்டை இருக்கு, அதை தண்ணிக்குள்ளே வந்து போட்டிங்க, அப்போது அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் growth அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படின்னா நோ. பேர் என்னப்பா, இம்பைபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பைபிஷன்னா என்ன, ஒரு உட்டு வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணி அதோட சைஸ்ல வந்து ஸ்வெல்லிங் ஆகுறது, இதுக்கு பேர் இம்பைபிஷன்.
நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னாப்பா பிளான்ட் growth generally is indeterminate. அதாவது இன்டிட்டர்மினேட்னா என்னப்பா, பிளான்ட்டினுடைய growth வந்து முடிவில்லாமல் growth ஆகிட்டே தான்ப்பா இருக்கும். அதாவது பிளான்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிக் டைப் ஆஃப் growth இருக்கும், அதாவது அன்லிமிட்டெட் இன் growth. அதாவது நம்மலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டைன் ஏஜில் வந்து நம்மளுடைய growth வந்து இவ்வளவுதான் அப்படின்ட்டு ஸ்டாப் ஆயிரும். அவரேஜாக ஹியூமன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 feet வரைக்கும் வளருவாங்க. பிளான்ட் பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டெட் இன் growth வந்து இருக்கு. இஸ் a யூனிக் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த அன்லிமிட்டெட் growthக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய சர்டைன் டைப் ஆஃப் டிஷ்யூஸ், அதாவது மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டிவைட் ஆகிட்டே இருக்கும்பா. The cells of such meristem, அதாவது இந்த மெரிஸ்டம்னுடைய செல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ்லி டு டிவைட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் செல்ஃப் பர்பச்சுவேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செல்ஃபாக மல்டிப்ளிகேஷன் ஆகிட்டே இருக்கும் இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ். அப்படி இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகி ஒரு டிஷ்யூஸோ ஒரு ஆர்கனோ வந்து ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா அது செல் டிவிஷன்ஸ் கெப்பாசிட்டியை வந்து லூஸ் பண்ணிடும்பா. செல் டிவிஷன் கெப்பாசிட்டியை லூஸ் பண்ணி ஒரு பிளான்ட்டினுடைய ஆர்கனை வந்து ஃபார்ம் பண்ணும். சச்சஸ் இப்போ மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் டிவைட் ஆகி ஒரு டிஷ்யூ அண்ட் ஆர்கன், ஃபார் எக்ஸாம்பிள் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் வந்து ஃபார்ம் பண்ணிடும். அப்போ இந்த டைப் ஆஃப் growthல நியூ செல்ஸ் வந்து ஒரு பிளான்ட் பாடியில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும்பா செல் டிவிஷன்ஸ்னால. திஸ் டைப் ஆஃப் growth என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபார்ம் ஆஃப் growth அப்படின்னு சொல்லுவாங்க. மெரிஸ்டமேட்டிக் செல்ஸினுடைய ஆக்டிவிட்டினால இட் வில் ஆடட் டு த பிளான்ட் பாடியில் நியூ செல்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும்ல, இந்த டைப் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டியை தான் ஓப்பன் ஃபார்ம் ஆஃப் growth அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, என்சிஆர்டியில் ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்கப்பா, வாட் வுட் ஹேப்பன் இஃப் த மெரிஸ்டம் சீசஸ் டு டிவைட். மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் வந்து டிவைட் ஆகலை அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பாங்க என்சிஆர்டியில். அப்போனா அந்த பிளான்ட் வந்து டெத் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரைமரி growth அண்ட் செகண்டரி growthனா என்ன. இப்போ பிரைமரி growth அப்படின்னா என்ன, நம்ம முன்னாடியே மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் படிச்சிருக்கோம்ப்பா. அபிக்கல் மெரிஸ்டம் இன் ரூட்ஸ் அண்ட் ஷூட், அதாவது ரூட் அபிக்கல் மெரிஸ்டம், அதாவது ரூட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைலி டிவைடபிள் செல்ஸ், அதாவது மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் வந்து இருக்கும். இதுதான் வந்து டிவைட் ஆகி நியூ ஆர்கன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு பிளான்ட்டினுடைய ஷூட் சிஸ்டம், அதாவது அப்பெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அபிக்கல் மெரிஸ்டம் இருக்கும். அதாவது ரூட் அபிக்கல் மெரிஸ்டம் அண்ட் ஷூட் அபிக்கல் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டீஸ்னால என்ன ஆகும், ஒரு பிளான்ட்டினுடைய growth, அதாவது எலாங்கேஷன்ஸ் வந்து நடக்கும்பா. அது ஹைட் வந்து அதிகமாயிட்டே போகும். ரூட் அபிக்கல் அண்ட் ஷூட் அபிக்கல் மெரிஸ்டம்னால ஒரு பிளான்ட்டினுடைய growth வந்து அதிகமாயிட்டே போகும், ஹைட் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். திஸ் டைப் ஆஃப் growth என்னன்னு சொல்றாங்கன்னா பிரைமரி growth அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆனால் சில டைப் ஆஃப் பிளான்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் இந்த வித், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த பிளான்ட்டினுடைய வித் வந்து அதிகமாக இருக்கும். அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு வாஸ்குலர் அண்ட் கார்க் கேம்பியம்னால. அதாவது இப்போ எப்படி ரூட் அபிக்கல் மெரிஸ்டம் டிவிஷன் அண்ட் ஷூட் அபிக்கல் மெரிஸ்டம் டிவிஷன்ஸ்னால ஒரு பிளான்ட் வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆகுதோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் அண்ட் கார்க் கேம்பியம்னுடைய டிவிஷன்ஸ்னால அந்த பிளான்ட்டினுடைய growth வந்து அதிகமாக இருக்கும். இந்த டைப் ஆஃப் growth வந்து எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு லேட்டரல் மெரிஸ்டம்னால. இந்த டைப் ஆஃப் growth எப்படி நம்ம சொல்றாங்க அப்படின்னா செகண்டரி growth அப்படின்னு சொல்றாங்க. பிரைமரி growth அப்படிங்கிறது ரூட் அபிக்கல் அண்ட் ஷூட் அபிக்கல் மெரிஸ்டம், செகண்டரி growth அப்படிங்கிறது லேட்டரல் மெரிஸ்டம், எக்ஸாம்பிள் வாஸ்குலர் அண்ட் கார்க் கேம்பியம். அப்போ இது மூலமா the plant increase in the growth due to secondary growthனால பிளான்ட்டினுடைய growth வந்து அதிகமாக இருக்கு. என்சிஆர்டியில் இந்த பிக்சர்ஸில் பாருங்கப்பா, இதுதான் வந்து ரூட் அபிக்கல் மெரிஸ்டம், ஒரு வேரினுடைய நுனியில் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஷூட் அபிக்கல் மெரிஸ்டம், ஒரு பிளான்ட்டினுடைய நுனி டாப் மோஸ்ட்ல இருக்கும். அடுத்து பாருங்க வாஸ்குலர் கேம்பியம், அடுத்து கார்க் கேம்பியம். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இந்த growth வந்து அதிகமாக்கும்பா. இந்த டைப் ஆஃப் growth செகண்டரி growthன்னு சொல்கிறோம். ஷூட் அபிக்கல் மெரிஸ்டமையும் ரூட் அபிக்கல் மெரிஸ்டமையும் பிரைமரி growth அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா growth is measurable. growth வந்து நம்ம மெஷர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ growth can be measured by, growth வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ட்ரை வெயிட் அண்ட் வெட் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லீஃப் எடுத்து அப்படியே வெயிட் பார்க்குறது வெட் வெயிட், அதை வந்து எரிச்சு அதோடைய கார்பன் கண்டென்ட்லாம் வந்து லாஸ் பண்ணிட்டு அதை வெயிட் பண்ணுறது ட்ரை வெயிட். அதே மாதிரி செல் நம்பர், லென்த், ஏரியா, வால்யூம், இது மூலமாக growth வந்து மெஷர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். எப்படி மெஷர் பண்ணுறோம், இன்க்ரீஸ் இந்த ஏரியா, அதோட லென்த்து, வால்யூமு, செல் நம்பர், செல் சைஸு, இதை வச்செல்லாம் நம்ம மெஷர் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் சில அமேசிங் growth பேட்டர்ன் வந்து இருக்குப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிங்கிள் மைஸ், அதாவது மக்கா சோளம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா 17,500 நியூ செல்ஸ் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர் மில்லனுடைய ஒரு சிங்கிள் செல் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் செல்
செல் அதோட சைஸில் பார்த்தீங்கன்னா 3,50,000 மடங்கு வந்து அதிகமாகும்னு சொல்கிறாங்க. ஒரு சிங்கிள் செல்லே வந்து 3,50,000 அளவுக்கு சைஸில் வந்து பெருசாகும். இதே போலன் கிரெயின்ஸ் வந்து போலன் டியூப் ஃபார்ம் பண்ணும்ல, அதை எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா லென்த்தில் வந்து மெஷர் பண்ணுறாங்கப்பா. அதே மாதிரி டார்சி வென்ட்ரல் லீஃப் இருக்குல்ல, லீஃபினுடைய லென்த்தை வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா, அதோட சர்ஃபேஸ் ஏரியாவை மெஷர் பண்ணி தான் அந்த டார்சி வென்ட்ரல் லீஃபை வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரோத்தை வந்து நம்பரில் மெஷர் பண்ணியிருக்காங்கப்பா. செகண்ட் ஃபார்ம் வாட்டர் மில்லனில் பார்த்தீங்கன்னா க்ரோத்தை வந்து சைஸில் வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னாப்பா ஃபேசஸ் ஆஃப் growth. என்னென்ன ஃபேசஸ் ஆஃப் growth இருக்கு, அதாவது 3 phases ஆஃப் growth வந்து இருக்குப்பா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெரிஸ்டமேட்டிக் ஆர் ஃபார்மேட்டிவ் ஃபேஸ், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எலாங்கேஷன் ஆர் ஃபேஸ் ஆஃப் என்லார்ஜ்மெண்ட், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மெச்சுரேஷன் அப்படிங்கிற 3 phases ஆஃப் growth இருக்கு. இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ், அதர்வைஸ் கால்ட் அஸ் ஃபார்மேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் எங்கே இருக்கும், ரூட் அப்பெக்ஸில் இருக்கும், அஸ் வெல் அஸ் ஷூட் அப்பெக்ஸில் இருக்கும்பா. இதோட செல் பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் ரிச் இன் புரோட்டோபிளாசம் வந்து அதிகமாக இருக்கும், வித் லார்ஜ் கான்ஸ்பியஸ் நியூக்ளியஸ் வந்து இருக்கும். இதோட செல் வால் பார்த்தீங்கன்னா விச் இஸ் மேடப் ஆஃப் தின் செல்லுலோஸ்டிக் செல் வால்னால மேடப் ஆஃப் ஆயிருக்கும். இது அட்ஜசன்ட் செல்ஸ்னுடைய எப்படி கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா இட் கனெக்ட்ஸ் வித் த அட்ஜசன்ட் செல்ஸ் with many plasmodesmatal connections. adjacent cells ஓட plasmodesmatal connectionsல கனெக்ட் ஆயிருக்கும்பா. proximal to the meristematic cellsல இருக்கிறது zone of elongation. zone of elongationsல பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், increased vacuolization, அதாவது vacuoles வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நியூ செல் வால் deposition இருக்கும், செல் enlargement இருக்கும்பா. characterized by deposition of the cell wall and increased vacuolization. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜோன் ஆஃப் மெச்சுரேஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் கேரக்டரைஸ்ட் பை த செல் வால் திக்கனிங் அண்ட் லிக்னிஃபிகேஷன். செல்ஸ் அட்டைன் மெச்சூரிட்டி அண்ட் தேர் மேக்ஸிமல் சைஸ் அண்ட் அண்டர்கோ புரோட்டோபிளாஸ்மிக் மாடிஃபிகேஷன்ஸ். அதாவது எலாங்கேஷன்ஸ்க்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜோன் ஆஃப் மெச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெச்சுரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செல் அட்டைனிங் மேக்ஸிமம் திக்னஸ் வந்து இருக்கும் அண்ட் ஆல்சோ உள்ளே இருக்கக்கூடிய புரோட்டோபிளாஸ்மிக் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்கும்பா. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா growth ரேட்பா. growth rate is increased growth in unit time, அதாவது per unit timeல எவ்வளோ growth இருக்கு அதுதான் வந்து growth rate. இந்த growth rate can show either arithmetic or geometric progression. இந்த growth வந்து எப்படி நடக்கலாம் அப்படின்னா arithmetic modeல growth இருக்கலாம், இல்லைன்னா geometric modeல வந்து growth இருக்கலாம். இப்போ அரித்மெட்டிக் growthனா என்ன, ஒரு செல் வந்து மைட்டாட்டிக்கலாக டிவிஷன் ஆகும்போது இது வந்து எப்படிப்பா வந்து டிவைட் ஆகும், ஒரு செல் 2 செல்லாக டிவைட் ஆகுமா, இந்த 2 செல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு செல் வந்து செல் டிவிஷன் கெப்பாசிட்டியை லூஸ் பண்ணி மெச்சூர் ஆயிரும், இன்னொரு செல்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிவைட் ஆகும். இப்போ இந்த செல் பார்த்தீங்கன்னா 2 செல்லை கொடுக்கும்போது ஒரு செல் பார்த்தீங்க அப்படின்னா செல் டிவிஷன்ஸ் கெப்பாசிட்டியை லூஸ் பண்ணி மெச்சூர் ஆயிரும், இன்னொரு செல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக டிவைட் ஆகும். இதுக்கு பேர் தான் அரித்மெட்டிக் மோட் ஆஃப் growth rate அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா elongation of the root and height of the plant can be. இப்ப root elongations இருக்குல்ல, அதுல continuous cell divisions நடந்துட்டே இருக்கும். அப்ப root elongation is the example of arithmetic mode of growth rate. Okay, இப்போ ஒரு பிளான்ட்டினுடைய வளர்ச்சியை டைமுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லீனியர் கர்வ் வந்து கிடைக்குதுப்பா. லீனியர் கர்வ் அப்படின்னா என்ன, ஒரு ஸ்ட்ரைட் கர்வ் வந்து கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6 months இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு பிளான்ட்டினுடைய ஹைட் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 1 yearல பிளான்ட்டினுடைய ஹைட் இவ்வளோ இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க 2 yearல பிளான்ட்டினுடைய ஹைட் இருக்கு. அப்போ டைம் இன்க்ரீஸ் ஆக பிளான்ட்டினுடைய ஹைட் வந்து அதிகமாயிட்டே இருக்கா. இதுதான் லீனியர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டைம் அண்ட் த ஹைட் ஆஃப் த பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதோட மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா LT இஸ் ஈக்குவல் டு L0 plus RT. இப்போ L0 அப்படிங்கிறது என்ன, இனிஷியல், ஒரு பிளான்ட்டினுடைய இனிஷியல் லென்த்னா என்னப்பா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 yearக்கு முன்னாடி பிளான்ட்டினுடைய லென்த் எவ்வளோ இருக்கு, அதுதான் L0 அப்படிங்கிறது. அப்போ LT அப்படின்னா என்ன, லென்த் ஆஃப்டர் டைம் T. இப்போ 1 yearக்கு அப்புறம் நம்ம டைம் எடுக்கிறோம்ல, அதுதான் LT. அப்போ இப்போ உள்ள லென்த் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய லென்த் தான் L0 plus RT. R அப்படிங்கிறது growth per unit time. per unit timeல எவ்வளோ வந்து growth ஆகுது அப்படின்ட்டு.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாப்பா ஜியாமெட்ரிக்கல் growth. ஜியாமெட்ரிக் growthனா என்ன? இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த இனிஷியல் லேக் ஃபேஸ் ஆர் ஸ்லோ growth. இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா லேக் ஃபேஸ் அதாவது ஸ்லோ growth வந்து இருக்கும்பா. இதுதான் வந்து லேக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பை எக்ஸ்பொனென்ஷியல் ஆல் லாக் ஃபேஸ். எக்ஸ்பொனென்ஷியல் லாக் ஃபேஸ்னா என்ன? ரேபிட் growth வந்து இருக்கும்பா. இதான் எக்ஸ்பொனென்ஷியல் ஆர் லாக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் லீட்ஸ் டு எ ஸ்டேஷனரி ஃபேஸ். ஸ்டேஷனரி ஃபேஸ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே நியூட்ரியன் சப்ளை வந்து கம்மியாகும் போது growth வந்து ஒரு ஸ்டாக்னண்டா ஸ்டேஷனரியா ஒரே இடத்துல வந்து இருக்கும். இதான் ஸ்டேஷனரி ஃபேஸ். பிளாட் அ கிராஃப். ஒரு கிராஃப் வந்து எகெயின்ஸ்ட் சைஸ் ஆர் வெயிட் ஆஃப் த ஆர்கன் எகெயின்ஸ்ட் டைமுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம பிளாட் பண்ணும்போது நமக்கு என்ன கவ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஷேப்டு கவ் ஆர் சிக்மாய்ட் கவ் வந்து நமக்கு கிடைக்கும்பா. ஓகே, இதோட ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இட் கேன் பி ரெப்ரசன்டட். இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க? இப்போ WT இஸ் ஈக்குவல் டு W0 e பவர் RT. W0 அப்படின்னா என்ன? இனிஷியல் சைஸ். இட் கேன் பி இன்க்ரீஸ்ட் இன் த நம்பர் ஆஃப் செல்ஸ், வெயிட் ஆர் ஹைட். அதாவது இனிஷியல் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய சைஸ் அது வந்து நம்பராக இருக்கலாம், வெயிட்டாக இருக்கலாம், இல்லைனா ஹைட்டாக இருக்கலாம். அதே மாதிரி WT அப்படிங்கிறது ஆஃப்டர் த டைம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 6 months 1 year இந்த டியூரேஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆஃப்டர் 1 yearக்கு அப்புறம் அதோட சைஸோ இல்லைனா நம்பர் ஆஃப் செல்ஸோ வெயிட்டோ எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. ஓகேவா? ஆர் அப்படிங்கிறது growth per unit time ஆர் ஆல்சோ ரெஃபர்ட் அஸ். ஆர் வந்து growth per unit time. per unit timeல எவ்வளோ வந்து growth இருக்கு அப்படின்ட்டு இதை தான் எஃபிஷியன்சி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இ அப்படிங்கிறது பேஸ் ஆஃப் நேச்சுரல் லாகரிதம்பா. இப்போ மோஸ்ட் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம் ஃபாலோ த சிக்மாய்ட் கர்வ் ஆஃப் growth. எல்லா ஆர்கானிசம்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்மாய்ட் ஷேப் ஆஃப் growth தான் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஸாக இருக்கட்டும், டிஷ்யூஸாக இருக்கட்டும், ஆர்கன்ஸாக இருக்கட்டும். இனிஷியலாக லேக் ஃபேஸ் ஃபாலோட் பை லாக் ஆர் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபேஸ், அதுக்கப்புறம் ஸ்டேஷனரி ஃபேஸ். அரித்தமேட்டிக் growthல மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ் நடக்கும்போது ஒரு செல் வந்து கண்டினியூஸாக டிவைட் ஆகிட்டே இருக்கும். அப்படி டிவைட் ஆன செல்ஸில் இன்னொரு செல் பார்த்தீங்கன்னா மெச்சூர் செல்ஸாக மாறும். இப்போ இந்த செல் டிவைட் ஆகும்போது பாருங்கள் இது மெச்சூர் ஆயிடுச்சு. அதே மாதிரி இது டிவைட் ஆகும்போது பாருங்கள் ஒரு செல் மெச்சூர் ஆகும், இன்னொரு செல் டிவைட் ஆகிட்டே போகும். திஸ் மோட் ஆஃப் growth தான் அரித்தமேட்டிக் growth அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜியோமெட்ரிக் growthனா என்ன? மைட்டாட்டிக் செல் டிவிஷன்ஸ் நடக்கும்போது both the cells are divide மைட்டாட்டிக்கலி. அதாவது இந்த செல் 2 டாட்டராக கொடுக்கும், இந்த செல்லும் 2 டாட்டராக கொடுக்கும். இதே மாதிரி growth rate இருந்ததுன்னா அது ஜியோமெட்ரிக் growth rate. ஓகே, அதாவது போத் அரித்தமேட்டிக் அண்ட் ஜியோமெட்ரிக் ரெண்டுமே எதில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்டில் நடக்கும்பா. போத் அரித்தமேட்டிக் அண்ட் ஜியோமெட்ரிக். இப்போ ஒரு ஜைகோட் இருக்குது. ஜைகோட் வந்து டிவைட் ஆகுது. ஒரு செல் வந்து எப்படி ஒரு செல் 2 செல்லாக டிவைட் ஆகுது, 2 4 ஆகுது, 4 8 செல்லாக டிவைட் ஆகுது. இதே மாதிரி கண்டினியூஸாக டிவைட் ஆகிட்டே போதா. அதில் சில செல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லூஸ் த கெப்பாசிட்டி டு டிவைட். டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸாக ஃபார்ம் ஆயிரும்ல. அப்போ சில செல்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிவைட் ஆகி நியூ செல்ஸ் அண்ட் நியூ ஆர்கன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ போத் அரித்தமேட்டிக் அண்ட் ஜியோமெட்ரிக் growth எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்டில் இருக்கும். ஓகே, quantitative comparison between the growth. ஒரு growth of living systemல quantitative-ஆ மெஷர் பண்ணுறாங்கப்பா. அதாவது 2 டைப்பில் இது வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் growth rate, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் growth rate. அப்சல்யூட் growth rate அப்படின்னா என்ன? மெஷர்மெண்ட் அண்ட் கம்பேரிசன் ஆஃப் டோட்டல் growth per unit time. அதாவது டோட்டலாக வந்து எவ்வளோ வந்து growth இருக்குது per unit timeல அதை மெஷர் பண்ணுறது தான் அப்சல்யூட் growth rate. ரிலேட்டிவ் growth rate அப்படின்னா என்ன? அதாவது இனிஷியல் பேராமீட்டர்ல இருந்து எவ்வளோ வந்து க்ரோ ஆயிருக்கு அதை சொல்கிறது தான் ரிலேட்டிவ் growth rate. அதாவது பர்சன்டேஜ் பேசிஸ்ல சொல்றது வந்து ரிலேட்டிவ் growth rate பா. இப்போ அப்சல்யூட் growth rate பார்த்தீங்கன்னா இந்த 2 லீஃபுக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது A லீஃப், இது B லீஃப். அப்போ அப்சல்யூட் growth rate வந்து என்ன? டோட்டல் growth per unit time. மொத்தமாக எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. அப்போ ஃபைனல் growth மைனஸ் இனிஷியல் growth அப்படின்னு போட்டோம்னா A1 மைனஸ் A இஸ் ஈக்குவல் டு அப்போ A1 எவ்வளோப்பா இருக்குது? இங்கே 10 சென்டிமீட்டர். A வந்து எவ்வளோ இருக்குது? 5 சென்டிமீட்டர். அப்போ 10 மைனஸ் 5 சென்டிமீட்டர். ஓகே, அதே மாதிரி B லீஃப்க்கு பார்த்தீங்க அப்படின்னா B1 minus B is equal to 55. அதாவது B1 வந்து 55 இருக்கு, B வந்து 50 இருக்கு. ஸோ 5 சென்டிமீட்டர். அப்போ அப்சல்யூட் growth rate அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், டோட்டல் growth per unit timeன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்மால் லீஃபாக இருந்தாலும் சரி, லார்ஜ் லீஃபாக இருந்தாலும் சரி ஒரே மாதிரி தான் இருக்குது. இதே ரிலேட்டிவ் growth rateனா என்ன? இனிஷியல் பேராமீட்டர்லேருந்து எவ்வளோ வந்து growth நடந்திருக்கு அப்படிங்கிறது ரிலேட்டிவ் growth rate. பர்சன்டேஜ் பேசிஸில் வந்து சொல்கிறது. அதாவது இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா A1 மைனஸ் A டிவைடட் பை A மல்டிப்ளிகேஷன் 100 இஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் 5 பை 5 மல்டிப்ளிகேஷன் 100 போட்டிங்கன்னா A லீஃப் பார்த்தீங்கன்னா 100% வந்து க்ரோ ஆயிருக்கு. இதே B லீஃப் பாருங்கள், B1 மைனஸ் B டிவைடட் பை B இன்ட்டு 100 இஸ் ஈக்குவல்
equal to 55 minus 50 divided by 50 into 100 போட்டிங்கன்னா 10% grow ஆயிருக்கு. அப்போ percentage basisல initial parameterல இருந்து ஒரு குட்டி லீஃப் வந்து இவ்வளவு பெருசா grow ஆகிறதுக்கும் அதே மாதிரி இவ்வளவு பெரிய லீஃப் இவ்வளவு grow ஆகிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இதை சொல்றதா ரிலேட்டிவ் growth rate. அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் லீஃப் பாத்தீங்க அப்படின்னா more 100% growth rate இருக்கு compared to the second leaf. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னாப்பா கண்டிஷன்ஸ் ஆஃப் growth. ஒரு பிளான்ட் வந்து க்ரோ ஆகிறதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ், அதாவது எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் என்னென்னப்பா தேவை. ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் இஸ் எசென்ஷியல் அண்ட் ஆல்சோ ரெக்வயர்ட் ஃபார் த என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி. அதாவது ஒரு வாட்டர் இருந்தால் தான் ஒரு செல் வந்து க்ரோ ஆகும்ப்பா. இப்போ ஒரு செல் இருக்குது அப்படின்னா வாட்டரை அப்சர்வ் பண்ணி தான் அது வந்து பெருசாகும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, இம்பைபிஷன், அதாவது டர்ஜிடிட்டி ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டர்ஜிடிட்டி மூலமாகவும் இட் வில் ஹெல்ப்ஸ் டு க்ரோ. ஓகே, அப்போ ஒரு பிளான்ட்டினுடைய growth, ஒரு பிளான்ட்டினுடைய சைஸ் வந்து எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகுது, வாட்டரை அப்சர்வ் பண்ணுறது மூலமாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இனிஷியலாக ஒரு பிளான்ட்டினுடைய growth-ஐ வந்து டிட்டர்மைன் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் தான். பிகாஸ் வாட்டர் வந்து இஸ் எசென்ஷியல் அண்ட் ஆல்சோ ரெக்வயர்ட் ஃபார் என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி ஆஃப் த பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆக்சிஜன் வந்து எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ்பா. எதுக்கு? ஆக்சிஜன் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் ரெஸ்பிரேஷன் அண்ட் மெட்டபாலிசம் ஆஃப் ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ் டு ரிலீஸ் எனர்ஜி ரெக்வயர்ட் ஃபார் growth. ஆக்சிஜன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்? இதுதான் வந்து மெட்டபாலிசம். ஒரு பிளான்ட்டினுடைய ரெஸ்பிரேஷன்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஃபோட்டோசிந்தசிஸ்ல குளுக்கோஸை வந்து பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் வந்து வேணும் அப்படின்னு படிச்சிருக்கோம்ல, டு ரிலீஸ் த எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஆர் ரெக்வயர்ட் அஸ் அன் எனர்ஜி சோர்ஸ் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம்னா என்னப்பா, நியூக்ளியஸ் பிளஸ் சைட்டோபிளாசம். அதை சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து வெரி எசென்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன் அடிஷன் டு தட் இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம படித்த வாட்டர், ஆக்சிஜன், மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் மட்டும் இல்லாமல் ஆப்டிமம் டெம்பரேச்சர் அப்படின்னா என்னப்பா, ஒவ்வொரு பிளான்ட் அது இருக்கக்கூடிய ஹேபிட்டன்ட்டி ஏற்ற மாதிரி டெம்பரேச்சர் வந்து இருக்கணும். சில பிளான்ட் பார்த்தீங்கன்னா 25 to 30 டிகிரி செல்சியஸில் வளரும், சில பிளான்ட் பார்த்தீங்கன்னா 30 to 40 டிகிரி செல்சியஸ், சில பிளான்ட் பிலோ 20 டிகிரி செல்சியஸ். ஸோ எந்தெந்த பிளான்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருந்தால் தான் வந்து அந்த பிளான்ட் வந்து க்ரோ ஆகும்பா. ஓகே, அப்போ இந்த டெம்பரேச்சர் ரேஞ்சில் ஏதாவது ஒரு டீவியேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து டெட்ரிமெண்டல் டு சர்வைவல், அதாவது சர்வே ஆகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இன் அடிஷன் டு தட் ஆப்டிமம் டெம்பரேச்சரை தவிர பாக்கி என்னென்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலினிட்டி அண்ட் லைட். செலினிட்டி அப்படின்னா என்னப்பா, உப்பு கண்டென்ட் அண்ட் ஆல்சோ லைட், சன்லைட் இஸ் ஆல்சோ வெரி எசென்ஷியல் ஃபார் த பிளான்ட்ஸ் டு க்ரோ. டிஃபரன்சியேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் எங்கப்பா இருக்கும், ரூட் அபெக்ஸில் இருக்கும் அஸ் வெல் அஸ் ஷூட் அபெக்ஸில் இருக்கும். மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிவைட் ஆக்கி நம்மளுக்கு வந்து ஒரு மெச்சூரான செல்ஸ் ஆர் டிஷ்யூஸ் ஆர்கன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுதுல, இதுக்கு பேர் தான் டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மெச்சூரான செல்ஸ் டிஷ்யூஸ் ஆர்கன்ஸ்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் டிவைட் ஆகி ஜைலமோ ஃப்ளோயம் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கியரி எலிமெண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி டிஃபரன்சியேஷன் ஆகும்போது அந்த செல்லில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லினுடைய புரோட்டோபிளாசமில் சேஞ்ச் இருக்கும் அஸ் வெல் அஸ் செல் வாலில் சேஞ்சஸ் இருக்கும். செல்லினுடைய புரோட்டோபிளாசமில் பார்த்தீங்கன்னா புரோட்டோபிளாசம் இப்படி ஒரு செல் இருக்குது அப்படின்னா அந்த செல் வந்து லூசைய புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அதனுடைய செல் வாலில் பார்த்தீங்கன்னா என்ன சேஞ்சஸ் இருக்கும், லிக்னோசெல்லோஸ்டிக் செகண்டரி செல் வால் வந்து இருக்கும்பா. அந்த லிக்னோசெல்லோஸ்டிக் செகண்டரி செல் வால்னுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ரிஜிட், இது வந்து ரொம்ப ரிஜிடாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், எலாஸ்டிக்காக இருக்கும். ஸோ இது வந்து வாட்டரை வந்து லாங் டிஸ்டன்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Another example for differentiation அப்படின்னு பார்த்தீங்கன்னா epidermis layer as well as root cap ஃபார்ம் பண்ணுறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா differentiation அப்படின்னு சொல்கிறாங்க. differentiation அப்படின்னா என்ன? முதல்ல மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் வந்து டிவைட் ஆகி ஒரு டிஃபரன்ஷியேட்டட் ஆன டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கனை வந்து ஃபார்ம் பண்ணிச்சா, இதுக்கு பேர் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆமாம் தானேப்பா? இப்போ இந்த டிஃபரன்ஷியேட்டட் ஆன ஆர்கன் ஆர் டிஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது சம்ஹவ் எனி இன்சல்ட்டில் லாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்த நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். அப்போ என்ன எகெயின் செல் டிவிஷன் கெப்பாசிட்டியை ரீகெயின் பண்ணி அந்த இடத்த ரெஸ்டோர் பண்ணும். ஓகேவா? இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டி டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டி டிஃபரன்சியேஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன? பேரன்கைமல் cells again differentiated into car cambium and intervesicular cambium.
இப்போ பாருங்க, டிஃபரன்சியேஷன் அப்படின்னா என்ன? மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் வந்து ஒரு மெச்சூரான டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன் ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டிஃபரன்சியேஷன். எக்ஸாம்பிள் ட்ரக்கேரி எலிமெண்ட்ஸ். அப்படி டிஃபரன்ஷியேட்டட் ஆன செல்ஸ் மறுபடியும் செல் டிவிஷன் கெப்பாசிட்டியை வந்து கெயின் பண்ணி அது வந்து ரெஸ்டோர் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டீடிஃபரன்சியேஷன். அப்படி டீடிஃபரன்சியேஷன் ஆன செல்ஸ் கம்ப்ளீட்டாக அது மூடிடுச்சுல, எகெயின் செல் டிவிஷன் கெப்பாசிட்டியை வந்து லூஸ் பண்ணி ஒரு மெச்சூரான செல்ஸ் டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸாக ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் ரீடிஃபரன்சியேஷன். அவ்வளோ பாருங்கப்பா. இப்போ டிஃபரன்சியேஷன், டீடிஃபரன்சியேஷன், ரீடிஃபரன்சியேஷன் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்பா. மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் வந்து டிவைட் ஆகி ஒரு மெச்சூரான ட்ரக்கியரி எலிமெண்ட் சைலம் அண்ட் ஃப்ளோயமா ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டிஃபரன்சியேஷன். அப்படி டிஃபரன்சியேஷன் ஆகும்போது செல் வால் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி செல் வால் லிக்னோ செல்லுலோஸ்டிக் செல் வாலும் அந்த செல் வந்து புரோட்டோபிளாசமை லூஸ் பண்ணிடும். ஸோ தட் வாட்டரை வந்து லாங் டிஸ்டன்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்படி டிஃபரன்ஷியேட்டட் ஆன செல்ஸ் வந்து ஃபர்தராக செல் டிவிஷன் கெப்பாசிட்டியை வந்து லூஸ் பண்ணி ஒரு ரிஜிடான ஒரு பெர்மனண்டான ஆர்கனாக வந்து மாறிடும். செல் டிவிஷன் கெப்பாசிட்டியை லூஸ் பண்ணும். ஓகே, இப்போ டீடிஃபரன்சியேஷன்னா என்ன? அப்படி டிஃபரன்சியேஷன் ஆன ஒரு செல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனி இன்சல்ட், ஏதாவது ஒரு இன்சல்ட்டில் அடிபட்டுருச்சு. அப்போ இதை வந்து ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும்? ஃபர்தராக அந்த செல் டிவிஷன் கெப்பாசிட்டியை வந்து ரீகெயின் பண்ணி அதை வந்து ரெஸ்டோர் பண்ணும். அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க? டீடிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரீடிஃபரன்சியேஷன் அப்படின்னா என்ன? அப்படி செல் டிவிஷன் கெப்பாசிட்டியை கெயின் பண்ணி டீடிஃபரன்ஷியேட்டட் ஆன செல் மறுபடியும் ஒரு மெச்சூரான சைலமோ ஃப்ளோயமோ வந்து ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா எகெயின் வந்து அது என்ன ஆகும்? செல் டிவிஷன் கெப்பாசிட்டியை வந்து லூஸ் பண்ணிடும். ஓகே, இதுக்கு பேர் ரீடிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. growth in plants, ஒரு பிளான்ட்டினுடைய growth பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஃபார்ம் ஆஃப் growth அப்படின்னு சொல்கிறாங்க. ஓப்பன் ஃபார்ம் ஆஃப் growthனா என்னப்பா? இப்போ ஆல்ரெடி மெச்சூரான ஒரு செல்ஸ், மெச்சூரான ஒரு ஆர்கனில் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக செல் டிவிஷன்ஸ் நடந்து செல்ஸ் வந்து லே டவுன் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் இன்டிட்டர்மினேட் growth அப்படின்னு சொல்லுவாங்க. சில பிளான்ட்ஸில் டிட்டர்மினேட் growth வந்து நடக்கலாம். அதாவது செல்ஸ் ஃப்ரம் த சேம் மெரிஸ்டம், அதாவது ஒரு பிளான்ட்டில் வந்து மெரிஸ்டம்ஸில் இருக்கக்கூடிய சேம் செல்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆர்கன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். மெச்சூரிட்டி ஆகும்போது அந்த ஆர்கனை ஃபார்ம் பண்ணுது அது இருக்கக்கூடிய பர்டிகுலர் லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரூட் அபிக்கல் மெரிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட டிஸ்டலா ஃபார் அவே ஃப்ரம் த ரூட் அபிக்கல் மெரிஸ்டம்ல இருக்கக்கூடிய செல்ஸ் பார்த்தீங்கன்னா ரூட் கேப்சல்ஸாக வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆயிருக்கு. அதே மாதிரி சம் செல்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிஃபரியில் லே டவுன் ஆகி எபிடர்மிஸாக வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆயிருக்கு. அனதர் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் லீஃப், கார்க்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸாம்பிள்ஸ் த செல்ஸ் derived from the same meristem வந்து டிஃபரெண்டான ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்கன்ஸை ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு. The sequence of development process in a plant cell. ஒரு plant cellsல என்னென்ன sequence of developmental process இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா first meristematic cells. meristematic cells அப்படின்னா என்ன? highly dividable cells. இந்த cells பார்த்தீங்க அப்படின்னா initially plasmatic growth, அதாவது எப்படி வந்து differentiate ஆகுது? meristematic cells பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிருப்போம் elongation அதுக்கப்புறம் maturation அப்படின்ட்டு. இந்த elongation maturation ஆகும்போது என்ன ஆகும்? plasmatic growth, cell divisions நடக்கும். அப்போ plasmatic growth வந்து இருக்கும். அது differentiate ஆகி மெச்சூர் ஆகி ஒரு சைலமையோ ஃப்ளோயமையோ ஃபார்ம் பண்றது அப்படின்னு நம்ம படிச்சோம்ல, அந்த ரெண்டு ப்ராசஸ் தான் இது. மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் இருக்கும், அடுத்து எலாங்கேஷன் நடக்கும், மெச்சுரேஷன் நடக்கும். ஒரு மெச்சூரான செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஓகே, இப்போ மெச்சுரேஷன்ஸ்ல மெச்சூரான செல் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்கோ செனசன்ஸ், அதாவது செனசன்ஸ் அப்படிங்கிறது ஓல்டேஜ் ஆகி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெத் ஆயிரும். ஓகே, இதுதான் த சீக்வன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்டல் ப்ராசஸ். அதாவது டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது த லைஃப் சைக்கிள் ஃப்ரம் த சீட் ஜெர்மினேஷன் until to the senescence. Next பார்த்தீங்க அப்படின்னா plant form different types of structures in response to various environmental conditions. அதாவது ஒரே பிளான்ட் அதோட லைஃப் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து சேஞ்சஸ் இருக்கும். இந்த சேஞ்சஸ்க்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ரோஃபில் லீவ்ஸ் இன் கொரியாண்டர், காட்டன் அண்ட் லாக்ஸ்பர். ஹெட்ரோஃபில் லீவ்ஸ்னா என்ன? டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லீவ்ஸ், அதாவது ஒரே பிளான்ட் அதோட லைஃப் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லீவ்ஸ் வந்து கொடுக்கும். Heterophil refers to the different shape of leaves, அதாவது அதோட லீஃபோட ஷேப்ல வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். present at different stages of life, அதாவது heterophils அப்படிங்கிறது different shape of lives at different stages of life cycle or in different environmental conditionsக்கு ஏத்த மாதிரி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொரியாண்டர், காட்டன் அண்ட் லாக்ஸ்பர். எப்படி? கொரியாண்டர், காட்டன் அண்ட் லாக்ஸ்பர்ல பார்த்தீங்கன்னா leaves are of different shapes at juvenile. juvenile என்ன? யங் பிளான்ட்டா இருக்கும்போது அதோட லீவ்ஸ்னுடைய சைஸ் வந்து வேற மாதிரி இருக்கும்.
மெச்சூர் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா லீஃப் ஓட ஷேப் வந்து வேற மாதிரி இருக்கும். இன் பட்டர்கப் த லீவ்ஸ் ஆஃப் டெரஸ்ட்ரியல் அண்ட் அக்வாட்டிக் ஹேபிட்டன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இப்போ இந்த பிக்சர்ஸ்ல பார்க்கலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லாக்ஸ்பர் காட்டன், அதாவது கொரியாண்டர் காட்டன் லாக்ஸ்பர்ல பார்த்தீங்கன்னா ஜுவனைல அதோட லீஃப்னுடைய ஷேப் பாருங்க இந்த மாதிரி இருக்கு. எஸ், இதே அடல்ட் ஃபார்ம்ல பாருங்க லீஃபோட ஷேப் நம்ம வீட்டில் கொத்தமல்லி எல்லாம் வாங்குவாங்கல்ல, அதே வந்து யங் ஏஜ்ல இருக்கும்போது அது இப்படி இருக்கும், அதே முத்திருச்சு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேம் பிளான்ட்ல லீஃப் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் பட்டர்கப் பிளான்ட் பார்த்தீங்க அப்படின்னா பட்டர்கப் பிளான்ட் அப்படிங்கிறது வாட்டர் பிளான்ட்ப்பா. இப்போ வாட்டருக்கு மேலே இருக்கும்போது டெரஸ்ட்ரியல்ல இருக்கும்போது அதோட லீஃப் வந்து இப்படி இருக்கும். இதே அக்வாட்டிக்ல இருக்கும்போது அதோட லீஃப் வந்து ஊசியா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த வாட்டர் பாடிஸ்ல இருந்து லீஃப் வந்து கிளியாம இருக்கிறதுக்காக நேச்சராகவே அதனுடைய லீஃப் வந்து இப்படி ஊசி மாதிரி மாறிடும். ஓகேவா? ஒரு பிளான்ட்டினுடைய growth டிட்டர்மைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ்ப்பா. ஒன்று இன்ட்ரின்சிக் ஃபேக்டர், இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர். இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் அப்படிங்கிறது இன்டர்னல் ஃபேக்டர், அதாவது ஒரு பிளான்ட்டுக்குள்ளே உள்ள ஃபேக்டர். என்னென்ன ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ஃபேக்டர், பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ், இதெல்லாம் வந்து இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் ஒரு பிளான்ட்டினுடைய growth டிட்டர்மைன் பண்ணுறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர்னா என்ன? அவுட் சைடில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சராக இருக்கட்டும், வாட்டராக இருக்கட்டும், ஆக்சிஜன், நியூட்ரிஷன், இது எல்லாமே ஒரு பிளான்ட்டினுடைய growth டிட்டர்மைன் பண்ணுதுன்னு சொல்றாங்க. பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ் அப்படிங்கிறது ஸ்மால் சிம்பிள் மாலிகுல்ஸ் ஆஃப் டைவர்ஸ் கெமிக்கல் காம்போசிஷன். இப்போ என்னென்ன பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வந்து இண்டோல் காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறது IAA அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்ம் சொல்லுவோம். அதாவது இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட் தான்ப்பா இண்டோல் காம்பனன்ட்ஸ். அடினைன் டெரிவேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா N6 பர்ஃபியூரலமைன் பியூரின் கைனிட்டின். கரோட்டினாய்ட் பார்த்தீங்கன்னா அப்சிசிக் ஆசிட் ABA. டெர்பின்ஸ் பார்த்தீங்கன்னா GA3 அப்படின்னு சொல்லுவோம், ஜிப்ரலிக் ஆசிட் தான்ப்பா டெர்பின்ஸ். கேஸஸ் பார்த்தீங்கன்னா எத்திலீன் கேஸ் C2H4. தீஸ் ஆர் பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ். இந்த பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதர்வைஸ் கால்ட் அஸ் பிளான்ட் ஹார்மோன், ஃபைட்டோ ஹார்மோன், பிளான்ட் growth சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. பேஸ்ட் அப்பான் growth வந்து ப்ரொமோட் பண்றதுலாம் growth promoters அப்படின்ட்டு, growth வந்து இன்ஹிபிட் பண்றதுலாம் பிளான்ட் growth inhibitors அப்படின்ட்டு 2 கேட்டகரிஸா இது வந்து பிரிக்கிறாங்கப்பா. ஒன்று பிளான்ட் growth promoters, இன்னொன்று வந்து பிளான்ட் growth inhibitors. இப்போ பிளான்ட் growth promoters அப்படிங்கிறது which include எதை இன்க்ளூட் பண்ணியிருக்கும்? பிளான்ட் growth promoters அப்படிங்கிறது growth ப்ரொமோட் பண்றவங்க. அப்போ என்ன ஆகும்? செல் டிவிஷன் நடக்கும், செல் எலாங்கேஷன், டிஃபரன்சியேஷன், அந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட், சீட்ஸ், எவ்ரிதிங் வந்து ஹேப்பன். எக்ஸாம்பிள் ஃபார் இப்போ நம்ம பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ் ஒரு 5 படிச்சோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின், இந்த மூணும் பார்த்தீங்கன்னா பிளான்ட் growth promoters, அதாவது பிளான்ட்டினுடைய growth ப்ரொமோட் பண்ணக்கூடிய ரெகுலேட்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளான்ட் growth inhibitors, அதாவது growth வந்து தடுக்கக்கூடியது. ஆர் லிங்க்டு டு டார்மசி, அப்சஷன் அண்ட் வேரியஸ் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்சஸ், அதாவது பயாட்டிக் ஏபயாட்டிக் கண்டிஷன்ஸ்ல, பயாட்டிக் ஏபயாட்டிக் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ஸ்ல, அதாவது வாட்டர் கம்மியாக இருக்கும், இல்லை கிளைமேட் சேஞ்சஸாக இருக்கும், அப்போ அந்த பிளான்ட்டினுடைய growth சப்ரஸ் பண்ணி அந்த பிளான்ட்டை சேவ் பண்ணும். அதான் பிளான்ட் growth inhibitor. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அப்சிசிக் ஆசிட். ஓகே, இதில் எத்திலினோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறது இஸ் ஒன் ஆஃப் த ஒன்லி ஒன் கேஷியஸ் ஃபார்ம் ஆஃப் பிளான்ட் growth ரெகுலேட்டர். என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்திலின் தான்ப்பா. இப்போ எத்திலினோட ரோல் என்ன? growth ப்ரொமோட் பண்ணுமா, இன்ஹிபிட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா the gaseous hormone has inhibitory as well as growth promoting effects. both எஃபெக்டும் பண்ணுப்பா எத்திலின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாப்பா இம்பார்ட்டன்ட் டிஸ்கவரிஸ் ஆஃப் ஃபைட்டோ ஹார்மோன், அதாவது இந்த பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ்னுடைய டிஸ்கவரி எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க? இப்போ 5 நம்ம படிச்சோம்ல, ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின், அப்சிசிக் ஆசிட் அண்ட் ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின், எத்திலின், அப்சிசிக் ஆசிட், இதை எப்படி ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல தான்ப்பா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது வேற ஏதோ ரிசர்ச் பண்ண போய் அவங்களுக்கு இந்த பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார்லஸ் டார்வின் அண்ட் ஹிஸ் சன் பிரான்சிஸ், அதாவது சார்லஸ் டார்வினும் அவருடைய சன்னான பிரான்சிஸும் showed that there was some substance at the tip of the coleoptile of canary grass which is transmittable and responsible for the phototropism, that is bending towards the light. அதாவதுப்பா சார்லஸ் டார்வினும் அவருடைய சன்னான பிரான்சிஸ் டார்வினும் கெனரி கிராஸ்ல வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் பிக்சர் ஏ அப்படிங்கிற பிக்சரை பாருங்க. யூனிலேட்டரல் இந்த சைட்ல இருந்து லைட்டை கொடுக்கும்போது அந்த கெனரி கிராஸினுடைய டிப் இருக்குல்ல, அது வந்து டுவர்ட்ஸ் த லைட் நோக்கி வளர்ந்துருக்கு.
ஓகேவா? இதுதான் கோலியோப்டைல் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. இந்த கோலியோப்டைல் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த லைட் சோர்ஸ் எந்த பக்கம் வந்திருக்கோ அந்த பக்கம் நோக்கி வளர்ந்துருக்கு. இதை எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா ப்ரூவ் பண்றாங்க. எப்படின்னா இதோட டிப்பை வந்து கட் பண்ணி ஒரு அகார் பிளேட்ல வந்து க்ரோ பண்றாங்கப்பா. ஓகே, க்ரோ பண்ணுறான். இப்போ டிப்பை வந்து கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணி அகார் பிளேட்டில் வந்து க்ரோ பண்ணி எகெயின் அந்த டிப்பை தூக்கி இது மேலே வச்சுட்டு யூனிலேட்டரலாக லைட்டை வந்து இலுமினேட் பண்ணுறாங்க. அப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா இது டுவர்ட்ஸ் த லைட் சோர்ஸ் நோக்கி மூவ் பண்ணியிருக்கு. எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் டு டெமான்ஸ்ட்ரேட் தட் த டிப் ஆஃப் த கோலியோப்டைல் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆக்சின். ஆரோஸ் இண்டிகேட் டைரக்ஷன் ஆஃப் த லைட். இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் டு டெமான்ஸ்ட்ரேட் த டிப் ஆஃப் த கோலியோப்டைல் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆக்சின். இந்த டிப்ல தான் ஆக்சின் அப்படிங்கிற பிளான்ட் growth regulator இருக்கு. arrows indicates the direction of light. அதாவது இந்த ஏரோலாம் வந்து direction of light. இந்த directionsல லைட் கொடுத்திருக்காங்க. அந்த டிப்ல பாத்தீங்கன்னா ஆக்சின் அப்படிங்கிற பிளான்ட் growth regulators வந்து இருக்கு அப்படிங்கறத ஃபைண்ட் பண்றாங்க. ஓகே, இந்த ஆக்சின் was first isolated from. அப்ப ஆக்சின் வந்து இந்த டிப் ஆஃப் த கோலியோப்டைல இருக்கு அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ணாங்க. ஆனா எப்ப வந்து ஐசோலேட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிடென்டலான்னு சொன்னோம்ல, எதுல ஃபர்ஸ்ட் ஐசோலேட் பண்ணாங்கன்னா ஹியூமன் யூரின். அதாவது பிளான்ட் சோர்ஸை ஒரு ஹியூமன் வந்து சாப்பிட்டிருப்பாங்க. அவங்களோட யூரின்ல பாத்தீங்கன்னா இந்த ஆக்சின் அப்படிங்கிற காம்போனன்ட் வந்து எக்ஸ்கிரீட் ஆயிருக்கு. அப்பதான் ஃபர்ஸ்ட் ஆக்சினை ஐசோலேட் பண்றாங்க. ஓகே, FW Wendt isolated axin from the coleoptile of FW Wendt அப்படிங்கிறவரு கோலியோப்டைல் ஆஃப் த ஓட் பிளான்ட் இருக்குல்ல, ஓட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குதுல, அதோட கோலியோப்டைல தான் ஃபர்ஸ்ட் ஆக்சினை ஐசோலேட் பண்ணது யாருன்னா FW Wendt. ஓகே, இதுல 3 பேர் நம்ம படிச்சிருக்கோம். முதல்ல வந்து சார்லஸ் டார்வின், அவருடைய சன் பிரான்சிஸ் வந்து கோலியோப்டைல்ல வந்து ஆக்சின் இருக்கு அப்படிங்கறத லைட் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நமக்கு சொன்னாங்க. ரெண்டாவது ஆக்சின் வந்து ஃபர்ஸ்ட் ஐசோலேட்டட் ஃப்ரம் ஹியூமன் யூரின்ல ஆக்சிடென்டலா ஃபைண்ட் பண்ணாங்க. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா FW Wendt அப்படிங்கிறவரு ஐசோலேட்டட் த ஆக்சினை வந்து ஐசோலேட் பண்ணியிருக்காரு கோலியோப்டைல் ஆஃப் த ஓட் பிளான்ட்ஸ்ல. ஓகே, குரோசோவா அப்படிங்கிறவரு discovered that foolish seedling or Beckane disease of rice seedlings was due to the presence of fungus. என்ன ஃபங்கஸ் அப்படின்னா ஜிப்ரெல்லா ஃபியூஜிகோரே. இதை நோட் பண்ணிக்கோங்கப்பா. பிளான்ட்ல வந்து இன்ஃபெக்ஷன் வந்து இருக்குப்பா. இது வந்து ரைஸ் பிளான்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து ஒரு ஃபங்கஸ் வந்து இன்ஃபெக்ஷன் பண்ணியிருக்கா. அந்த ஃபங்கஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா ஜிப்ரெல்லா ஃபியூஜிகோரே அப்படிங்கிற ஃபங்கஸ். ஓகே, இந்த டிசீஸ்க்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெக்கேன் டிசீஸ் ஆர் ஃபூலிஷ் சீட்லிங். குரோசோவா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இத வந்து ஒரு லாங் சிரிஞ்ச் மூலமா ஸ்டெரைல் ஃபில்ட்ரேட்டை வந்து வித்ட்ரா பண்றாரு. ஸ்டெரைல் ஃபில்ட்ரேட்டை வந்து வித்ட்ரா பண்ணி எதுல வந்து செலுத்துறாரு அப்படின்னா ஒரு நார்மல் ரைஸ் பிளான்ட்ல வந்து செலுத்துறாரு. ஓகே, நார்மல் ரைஸ் பிளான்ட்ல வந்து இன்ஜெக்ட் பண்றாரு. அப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நார்மல் ரைஸ் பிளான்ட்டும் இன்ஃபெக்ஷன் வந்து வந்துருச்சு. அந்த என்ன கெமிக்கல் இந்த டிசீஸை காஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான்ப்பா ஜிப்ரெலிக் ஆசிட். ஓகே, ஜிப்ரெலிக் ஆசிட். ஏன் இதுக்கு ஜிப்ரெலிக் ஆசிட்னு பேர் வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஜிப்ரெல்லா ஃபியூஜிகோரே அப்படிங்கிற ஃபங்கையோட நேம்ல இருந்தே இதுக்கு பேரு ஜிப்ரெலிக் ஆசிட் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. டொபாக்கோ பிளான்ட். ஓகேவா, இப்போ ஹூக் அண்ட் ஹிஸ் கோவர்க்கர்ஸ் பாத்தீங்கன்னா டொபாக்கோ பிளான்ட்ல இருக்கக்கூடிய இன்டர்னோடல் செக்மெண்ட்ஸ்ல கேலஸோட ப்ரொலிஃபரேஷன் நடந்திருக்கு. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி இஃப் ஆக்சினோட சேர்ந்து ஏதாவது ஒரு காம்போனன்ட், அதாவது ஆக்சினோட கோகனட் மில்கோ இல்லைன்னா டிஎன்ஏவோ ஈஸ்டோ ஆர் வாஸ்குலர் டிஷ்யூ சேர்த்து ஆட் பண்ணும்போது இந்த இன்டர்னோடல் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய கேலஸ் வந்து ப்ரொலிஃபரேட் ஆயிருக்கு. லேட்டர் பாத்தீங்க அப்படின்னா Cook and Miller et al. Later identified and crystallized. லேட்டரா வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோகைனின் and termed as kinetic from hearing sperm DNA. இப்போ லேட்டரா பார்த்தீங்கன்னா மில்லரும் அண்ட் ஹூகும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கப்பா. அந்த கிறிஸ்டலைஸ் வந்து சைட்டோகைனிசிஸ் பண்ணக்கூடிய ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் ஆன கைனிட்டின் அப்படின்ட்டு. பாத்தீங்கன்னா ஒரு பழுத்த ஆரஞ்சுல இருந்து வெளிப்படக்கூடிய கேசஸ் பாத்தீங்கன்னா ஹாஸ்டன் த ரைப்பனிங் ஆஃப் பனானாஸ், அதாவது வாழைக்காய் இருக்கலாம் அதை வேகமா பழுக்க வைக்கிறதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான்ப்பா எத்திலீன் கேஸ் அப்படின்ட்டு. இப்போ பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சின்னா கிரீக்ல வந்து க்ரோ அப்படின்னு அர்த்தம்ப்பா. ஃபர்ஸ்ட் ஆக்சினை எதுல இருந்து டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் யூரின்ல இருந்தாப்பா டிஸ்கவர் பண்றாங்க. ஆக்சின் அப்படிங்கிறது இண்டோல் அசிட்டிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். ஆக்சின் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா growing root apex and shoot apexல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இட் கெட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டட் டு த வேரியஸ் பார்ட்ஸ். அதாவது இந்த growing root apex shoot apexல ப்ரொடியூஸ் ஆகிறது எந்தெந்த பார்ட்ஸ்க்கு தேவையோ அந்த இடத்துல மூவ்
மூவ் பண்ணிக்கிறோம்ப்பா. அதாவது க்ரோயிங் ஏரியா எதுவோ அந்த இடத்துக்கு ஆக்சின் மூவ் ஆகும். இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சின் இஸ் போலார் ஆர் யூனிடைரக்ஷனலாக இருக்கும். ஓகே, ஆக்சின் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ல இருந்து நமக்கு கிடைக்கும்ப்பா. நேச்சுரல்ல இருந்து கிடைக்கும், சிந்தட்டிக்காவும் கிடைக்கும். நேச்சுரல் ஆக்சின் பார்த்தீங்கன்னா IAA IBAன்னு சொல்லுவாங்க. IAA அப்படின்னா என்ன? இண்டோல் அசிட்டிக் ஆசிட் அண்ட் IBA அப்படிங்கிறது இண்டோல் பியூட்ரிக் ஆசிட். ஓகே, சிந்தட்டிக் ஆக்சின் பார்த்தீங்கன்னா NAA அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. சிந்தட்டிக்காவும் அவைலபிளா இருக்கு. அதாவது நாப்தலின் அசிட்டிக் ஆசிட் அண்ட் 2,4-D. 2,4-Dனா என்னப்பா? 2,4-டைக்ளோரோஃபீனாக்சிக் ஆசிட். இதான்ப்பா சிந்தட்டிக் ஆக்சின். இந்த ஆக்சன்ஸ்லாம் வந்து எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர். ஏன்னா இது வந்து பிளான்ட் growth promoters, அதாவது வளர்ச்சியை தூண்டுறது. ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர்ல எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்றாங்கப்பா. ஆஃப் ஆக்சன், ஆக்சனோட எஃபெக்ட்ஸ் என்ன? அபிக்கல் டாமினன்ஸ் அப்படின்னா என்னப்பா? இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஒரு பிளான்ட்டினுடைய ரூட் அபெக்ஸ்லையோ ஷூட் அபெக்ஸ்லையோ ஆக்சன் வந்து இருக்கும் அப்படின்னு தானே சொன்னோம். இப்போ அபிக்கல் டாமினன்ஸ்னா என்னன்னா, இப்போ இந்த ஆக்சன் வந்து ரூட் அபெக்ஸ்ல ஷூட் அபெக்ஸ்ல இருக்கிறதுனால பிளான்ட் வந்து இப்படியே வந்து நீளமாவே வளர்ந்துட்டே போகும். ஸோ லேட்ரல் பட் க்ரோ ஆகிறது வந்து இது ஸ்டாப் பண்ணும்பா. இந்த மாதிரி கேசஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீகேபிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டீகேபிட்டேஷன் அப்படின்னா என்ன? ரிமூவல் ஆஃப் த ஷூட் அபெக்ஸ். ஷூட் அபெக்ஸை கட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளான்ட்டினுடைய கிரித் வந்து அதிகமாயிட்டே போகும்பா. எந்த மாதிரி பிளான்ட்டுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ பிளான்டேஷன். டீ பிளான்டேஷன்னா என்ன? இப்போ மலைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டீ பிளான்ட் இருக்குல்ல, அந்த டீ பிளான்ட்லாம் நுனியெல்லாம் பிடிச்சு கிள்ளி விடுவாங்க. அப்போ தான் வந்து அந்த டீ பிளான்ட் வந்து நல்ல ப்ராடாக வந்து க்ரோ ஆகும். அதே மாதிரி ஹெட்ஜ் மேக்கிங்னா என்னப்பா? இந்த காம்பவுண்டில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ்லாம் இருக்கலாம், அதெல்லாம் வந்து நல்ல வித்தா அழகாக வந்து இப்படி க்ரோ ஆகுதுல, அப்போ அப்பிக்கல் டாமினன்ஸை வந்து கட் பண்ணி விடுவாங்கப்பா. ஓகே, அதான் வந்து அப்பிக்கல் டாமினன்ஸ் அப்படிங்கிறது. இப்போ நெக்ஸ்ட் எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டியூஸ் பார்த்தினோகார்பி. பார்த்தினோகார்பி அப்படின்னா என்ன? ஃபார்மேஷன் ஆஃப் சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ். ஆக்சனை வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து சீட்லெஸ் ஃப்ரூட்டை கொடுக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ. அதே மாதிரி ப்ரொமோட் ஃப்ளாரிங். எக்ஸாம்பிள் இன் பைனாப்பிள்ஸ். பைனாப்பிள் பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ளாரிங் பூ பூக்கிறது வந்து அதிகப்படுத்தும் ஆக்சனை நம்ம யூஸ் பண்ணோம்னா. அதில் அப்சஷன் ஆஃப் யங் லீவ்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். வேற இஸ் ப்ரொமோட் ஃபாலிங் ஆஃப் ஓல்டர் லீவ்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். அதாவது டிலே அப்சஷன்னா என்ன? இப்போ எங்கான புதுசாக இருக்கக்கூடிய லீஃபோ இப்போதான் வந்த ஃப்ரூட்டோ கீழே விழுகிறத வந்து தடுக்குது. அதே மாதிரி ஓல்டரான லீஃபோ ஃப்ரூட்ஸோ வந்து கீழே விழுகிறத ப்ரமோட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இனிஷியேஷன் இன் ஸ்டெம் கட்டிங்ஸ் ஃபார் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். அதாவது லேப்ல பார்த்தீங்கன்னா ஸ்டெம் மட்டும் கட் பண்ணி வச்சிருப்பாங்கப்பா. இப்போ ஆக்சனை நம்ம போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ரூட் ஃபார்மேஷன்ஸ்க்கு இந்த ஆக்சன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. நெக்ஸ்ட் 2,4-D இஸ் ஒய்ட்லி யூஸ்டு ஃபார் ஹெர்பிசைட்ஸ் டு கில் டைகாட் வீட்ஸ். இதில் என்ன சொல்றாங்க? இப்போ கிராஸ் பிளான்ட்ஸ்லாம் இருக்கலாம், மோனோகாட் பிளான்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க வயல்வெளியில். அதுலலாம் டைகாட் வீட் அப்படின்னா களை செடி. அந்த களை வந்து அதிகமாக வளர்ந்துருக்கும்ப்பா. இப்போ ஒன்னொன்னா போட்டு பிடுங்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக 2,4-D அப்படிங்கிற சிந்தட்டிக் ஆக்சனை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஒன்லி அந்த பர்டிகுலர் டைகாட் வீடை மட்டும் இது வந்து கில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ மோனோகாட் பிளான்ட்ஸ் வந்து அழகாக க்ரோ ஆகும். அதே மாதிரி இந்த ஆக்சனை பயன்படுத்தி இந்த லான் அழகாக வந்து இப்போ ஹோட்டல்ஸ் வெளியில் அதுக்கப்புறம் கார்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீட் ஃப்ரீ லான்ஸ் அப்படின்னு வீட் ஃப்ரீ லான்ஸ்னா என்ன? களையே முளைக்காம அழகாக வந்து அந்த அழகா புல்லு மட்டும் அழகாக இருக்கும். இல்லை இந்த ஆக்சன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சன் வந்து ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஜைலம் டிஃபரன்சியேஷன். டிஃபரன்சியேஷன்னா என்ன? ஒரு யங் பிளான்ட் இருக்கு, வேகமாக அதில் ஜைலம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆக்சன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அண்ட் ஆல்சோ செல் டிவிஷனையும் ப்ரொமோட் பண்ணுதுப்பா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாப்பா ஜிப்ரலின்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பிளான் growth ரெகுலேட்டர். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பிளான் growth ப்ரொமோட்டாரும் கூட. இப்போ மோர் தென் 100 ஜிப்ரலின்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்கப்பா. அதில் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணது பார்த்தீங்கன்னா GA3. அப்போ GA3 அப்படிங்கிறது ஜிப்ரலிக் ஆசிட் 3 இஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் த மோஸ்ட் காமன் ஜிப்ரலின்ஸ். மோஸ்ட் ஸ்டடிட் ஃபார்மும் GA3 தான். இப்போ ஆல் த ஜிப்ரலின்ஸ் ஆர் அசிடிக். பேர்லேயே இருக்கு ஜிப்ரலிக் ஆசிட். இப்போ எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஜிப்ரலின். இந்த ஜிப்ரலினோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செல் எலாங்கேஷன் பண்ணுப்பா. செல் வந்து ஒரு பிளான்ட்டினுடைய லென்த்தை வந்து அதிகப்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரேப் ஸ்டாக்ஸ், அதாவது நம்ம திராட்சை கொடி இருக்குல்ல, அந்த கொடியினுடைய நீளத்தை அதிகப்படுத்துறது பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்ரலின்ஸ் தான். அதே மாதிரி செல் எலாங்கேஷன் அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்பிள் ட்ரீல வந்து ஜிப்ரலின்ஸ் வந்து பயன்படுத்தும் போது அது இன்க்ரீஸ் இன் த ஷேப் ஆஃப் த ஆப்பிள்.
சாரி இது ஆப்பிள் மாதிரி வரல. ஓகே, அந்த ஆப்பிளினுடைய வடிவத்தை வந்து கொடுக்கறதுக்கு இந்த ஜிப்ரலின்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆல்சோ டிலே இன் செனசன்ஸ். செனசன்ஸ் அப்படின்னா என்னப்பா, ஓல்டேஜ். இப்போ ஒரு ஃப்ரூட் பார்த்தீங்க அப்படின்னா மரத்தில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரூட் பார்த்தீங்க அப்படின்னா பழுத்துருச்சு அப்படின்னா கீழே விழுந்துரும்ல. இதே நம்ம ஜிப்ரலின்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்னா, ஜிப்ரலின் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப காலத்துக்கு அந்த ஃப்ரூட் வந்து மரத்திலே இருக்கும். அதனால நமக்கு நிறைய பீரியடுக்கு வந்து நம்ம அதை கல்டிவேட் பண்ண முடியும். அதனால நமக்கு மகசூல் அதிகரிக்கும். அதுதான் டிலே இன் செனசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிப்ரலின்ஸ் வந்து ஸ்டிமுலேட் மால்டிங் ப்ராசஸ். வீட்டோட நம்ம ஈஸ்டை சேர்த்தோம் அப்படின்னா ஆல்கால் வரும், நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்ம ஜிப்ரலினிக் ஆசிடை நம்ம பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகமாக இந்த ஃபெர்மெண்டேஷன் மால்டிங் ப்ராசஸை வேகப்படுத்தும் இந்த ப்ரூவிங் இண்டஸ்ட்ரி. அதாவது இந்த ட்ரிங்க்ஸ்லாம் தயாரிக்கிறாங்களா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்ரலின்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னாப்பா இன்டர்நோட் எலாங்கேஷன். இன்டர்நோட் எலாங்கேஷன் அப்படின்னா என்னப்பா, இப்போ சுகர் கேனில் பார்த்தீங்கன்னா 2 நோடுக்கு நடுவில் தான் வந்து கார்போஹைட்ரேட்டை சுகர் அப்படிங்கிற ஃபார்மில் ஸ்டோர் பண்ணியிருக்கும். ஓகேவா, இப்போ இன்டர்நோடை எலாங்கேஷன் பண்ணுறது மூலமாக இப்படி இருக்க நோடுனுடைய டிஸ்டன்ஸை இந்த மாதிரி நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது பெர் ஏக்கருக்கு 20 டன்கே வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த சுகர் கேனில் பார்த்தீங்கன்னா எதை யூஸ் பண்ணுறாங்க, ஜிப்ரலிக் ஆசிடை வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஜிப்ரலிக் ஆசிடை இந்த சுகர் கேனில் பயன்படுத்துறது மூலமாக இன்டர்நோட் எலாங்கேஷன் வந்து பண்ணி நமக்கு மகசூல் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது பெர் ஏக்கருக்கு 20 டன்னுக்கும் அதிகமாக நம்மளுக்கு சுகர் ப்ரொடக்ஷன்ஸ் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த இன்டர்நோட் எலாங்கேஷன்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா போல்ட்டிங். அதாவது இன்டர்நோட் எலாங்கேஷன் தான்ப்பா போல்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எதில் பண்ணும், பீட்ரூட்டு, கேபேஜ், அதாவது ரோசெட் ஆஃப் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த பிளான்ட்ல இப்படி அடுக்கடுக்காக நிறைய லீஃப் இருக்கும். இப்போ காலிஃப்ளவர், கேபேஜ், பீட்ரூட்லாம் பார்த்தீங்கன்னா லீஃப் வந்து அதிகமாக இருக்கும்ல, அந்த மாதிரி பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நோட் எலாங்கேஷன்ஸ் வந்து பண்ணும். அதுக்கு பேர் போல்ட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜிப்ரலிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் மெச்சுரேஷன். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஜுவனைல் பிளான்ட்ஸ் இன் கோனிஃபர்ஸ். கோனிஃபர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜுவனைல் பிளான்ட்ஸில் ஹாஸ்டன்ஸ் த மெச்சூரிட்டி பீரியட். அது மட்டும் இல்லாமல் வேகமாக சீடு வந்து ஃபார்ம் பண்ணும். அஸ் வெல் அஸ் சீட் ஜெர்மினேஷனுக்கும் இந்த ஜிப்ரலிக் ஆசிட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோகைனின் பா. இப்போ சைட்டோகைனின் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் எஃபெக்ட்ஸ் ஆன் சைட்டோகைனசிஸ். அதாவது செல் டிவிஷன்ஸில் வந்து ஸ்பெசிஃபிக் எஃபெக்ட் பண்ணும். அண்ட் வர் டிஸ்கவர்ட் அஸ். எப்படி வந்து இதை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைனிட்டின் அப்படிங்கிற ஃபார்மில் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கப்பா. கைனிட்டின் அப்படிங்கிறது எ மாடிஃபைட் ஃபார்ம் ஆஃப் அடினைன், அதாவது பியூரினோட மாடிஃபைட் ஃபார்ம். எதுல இருந்து இதை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோக்ளேவ் பண்ண ஹெர்ரிங் ஸ்பெர்ம் டிஎன்ஏ. கைனிட்டின் வந்து டஸ் நாட் அக்கர் நேச்சுரலி. நேச்சுரலாக வந்து கைனிட்டின் வந்து இல்லைப்பா. அப்போ என்ன ஃபார்மில் இருக்குது, சர்ச் ஃபார் நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் வித் சைட்டோகைனின் லைக் ஆக்டிவிட்டிஸ். சைட்டோகைனின் மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து ஐசோலேஷன் பண்ணுறாங்க. அதாவது ஜியாட்டின். எதுலேருந்து ஐசோலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா கார்ன் கர்னல்ஸ் அண்ட் கோகனட் மில்க்ல இருந்து கைனிட்டின் வந்து ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. Since the discovery of zeatin, several naturally occurring cytokines வந்து இருக்குப்பா. Some synthetic compounds with cell division promoting activity இருக்கு. அதாவது natural cytokinin இருக்கு and synthetic cytokinin இருக்கு. இப்போ natural cytokinin பார்த்தீங்கன்னா synthesize in regions. எந்த regionsல natural cytokinins இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா where rapid cell division occurs. எந்தெந்த இடத்துலப்பா rapid cell divisions நடக்குது, and root apex and shoot apex and growing buds and young fruits. அப்போ அதாவது நேச்சுரலி அக்கரிங் சைட்டோகைனின்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்குன்னா ரூட் அபெக்ஸில் இருக்கும், ஷூட் அபெக்ஸில் இருக்கும், யங் ஃப்ரூட்ஸில் இருக்கும் அண்ட் க்ரோயிங் பட்ஸில் வந்து இருக்குப்பா. ஓகே, சைட்டோகைனின்ஸ்னுடைய எஃபெக்ட் யூசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா செல் டிவிஷன்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுப்பா சைட்டோகைனின்ஸ். பேர்லேயே இருக்குது கைனிட்டின் லைக் ஆக்டிவிட்டி. அண்ட் ஆல்சோ இன்ஹிபிஷன் ஆஃப் அபிக்கல் டாமினன்ஸ், ப்ரொமோட் லேட்ரல் ஷூட் க்ரோத். இது எதுலப்பா படித்தோம், ஆக்சனில் படித்தோம்ல. ஆக்சனில் வந்து டீகேபிட்டேஷன் பண்ணி அபிக்கல் டாமினன்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணி லேட்ரல் க்ரோத்தை அதிகமாக்கணும். அதே ஃபங்க்ஷன் வந்து சைட்டோகைனின் பண்ணுதுப்பா. அண்ட் ஆல்சோ டிலே ஆஃப் லீவ் செனசன்ஸ். லீவ் செனசன்ஸ்னால் என்ன, இலைகள் வந்து வேகமாக வந்து வயது முதிர்ந்து கீழே விழுகிறத வந்து டிலே பண்ணுதுப்பா. அண்ட் ஆல்சோ எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட், சீடு ஜெர்மினேஷன், விதைகளை முளைக்க வைக்கிறது, ப்ரொமோட் நியூட்ரியன் மொபிலைசேஷன். அதான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளான்ட்டினுடைய எந்த இடத்துக்கு நியூட்ரியன் வந்து தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு நியூட்ரியன்ஸை மொபிலைஸ் பண்ணுது. அண்ட் ஆல்சோ ஃபார்மேஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இன் லீவ்ஸ். ஒரு லீவ்ஸில் குளோரோபிளாஸ்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இந்த சைட்டோகைனின் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அட்வான்டேஜியஸ் ஷூட் ஃபார்மேஷனுக்கும் இந்த சைட்டோகைனின் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தீஸ் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் சைட்டோகைனின்ஸ்.
பார்த்தீங்க அப்படின்னா எத்திலின் பா. எத்திலின் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த கேஷியஸ் ஃபார்ம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான்ப்பா எத்திலின். ப்ரொடியூஸ்ட் இன் எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது? ரைப்பன் ஃப்ரூட்ஸ், பழுத்த பழங்கள்ல இருந்து எத்திலின் கேஸ் ரிலீஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ டிஷ்யூஸ் அண்டர் கோயிங் செனசன்ஸ், அதாவது ஓல்டேஜாக இருக்கக்கூடிய பிளான்ட் டிஷ்யூஸ்ல இருந்து இந்த எத்திலின் கேஸ் ரிலீஸ் ஆகுது. ஓகே, இந்த எத்திலினோட இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ரைப்பனிங், அதாவது பழங்களை பழுக்க வைக்கிறதுக்கு பயன்படுதுப்பா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டொமேட்டோஸ் அண்ட் ஆப்பிள்ஸ். அதாவது கேஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா காயாக இருக்கக்கூடிய பழங்கள்லாம் பழுத்துரும். அது எப்படி பழுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி பழங்கள் வந்து எப்படி பழக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ரெஸ்பிரேட்டரி ரேட்டை வந்து அதிகப்படுத்துதுப்பா. அதாவது இட் என்ஹான்ஸ் த ரெஸ்பிரேட்டரி ரேட் டூரிங் ரைப்பனிங் ஆஃப் த ஃப்ரூட்ஸ். இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி கிளைமேட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் ரெஸ்பிரேட்டரி கிளைமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலமாக தான் பழங்களை வந்து பழுக்க வைக்குதுப்பா இந்த எத்திலின். அது மட்டும் இல்லாமல் இட் என்ஹான்ஸ் த செனசன் அண்ட் அப்சர்ஷன் ஆஃப் லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காட்டன், வால்நட், செரி. அது மட்டும் இல்லாமல் இந்த எத்திலின் பார்த்தீங்கன்னா செனசன்ஸ், அதாவது ஓல்டேஜ் ஆகி லீஃப்லாம் கீழே விழுகும்ல, அதை வந்து வேகமாக ஓல்டேஜ் ஆக்கி கீழே விழுக வச்சிரும். அதே மாதிரி வேகமாக வந்து லீஃபையும் கீழே விழுக வச்சிருது, ஃப்ரூட்டையும் கீழே விழுக வச்சிரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காட்டன் பிளான்ட்டு, வால்நட்டு அண்ட் செரி. ஓகே, அது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அபிக்கல் ஹூக் ஆன் சீட்லிங்ஸ். அபிக்கல் ஹூக் மெயின்டெனன்ஸ்னா என்ன? இந்த எத்திலின் பார்த்தீங்க அப்படின்னா சீட்லிங்ஸ், நம்ம வந்து ஒரு சீடை வந்து நட்டு வச்சோம் அப்படின்னு ஒரு சீடை வந்து சாயிலில் நட்டு வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எத்திலின் இன்க்ரீஸ் த ஹரிசாண்டல் க்ரோத் அண்ட் ஆல்சோ இன்க்ரீஸ் த ஆக்சிஸ்லையும் அந்த சீடை வந்து அதிகமாக்கி, அது மட்டும் இல்லாமல் அந்த சீடு வந்து க்ரோ ஆகி அபிக்கல் ஹூக்குன்னு ஒன்று இப்படி ஃபார்ம் பண்ணும்ல, அதை ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இந்த எத்திலின் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப நாள் முளைக்காமல் இருக்கக்கூடிய அந்த சீடில் எத்திலின் கேஸை ஸ்ப்ரே பண்ணாங்க அப்படின்னா அது வேகமாக வந்து சீட்லிங் முளைக்க ஆரம்பிக்கும். எப்படி? ஹரிசாண்டலாகவும் க்ரோ ஆகும், அபிக்கலாகவும் க்ரோ ஆகும். அதுக்கப்புறம் அபிக்கல் ஹூக், அபிக்கல் ஹூக்லாம் என்ன? சீட்லிங் பிளான்ட் அப்படின்னு படிச்சிருப்போமே, 2 லீஃப் இப்படி ஃபார்ம் ஆகும்ல, அப்படி ஃபார்ம் ஆகுறதுக்கும் இந்த எத்திலின் கேஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் எத்திலின் பார்த்தீங்கன்னா பிரேக்ஸ் சீட் அண்ட் பட் டார்மன்சி. சீட் அண்ட் பட் டார்மன்சி அப்படின்னா என்ன? இப்போ ரொம்ப காலமாக ஒரு மொட்டு மலராமல் இருக்குது, அப்போ எத்திலினை ஸ்ப்ரே பண்ணாங்கன்னா மலர்ந்துடும். ரொம்ப காலமாக ஒரு சீட் வந்து முளைக்காமல் இருக்குது, எத்திலின் ஸ்ப்ரே பண்ணாங்கன்னா முளைச்சிரும். எப்படி? இட் இனிஷியேட்ஸ் த சீட் ஜெர்மினேஷன். சீட் ஜெர்மினேஷன்னா என்ன? அந்த சீடை வந்து முளைக்க வைக்கிறதுக்கு இந்த எத்திலின் கேஸ் வந்து பயன்படுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பீனட் சீட்ஸ். இப்போ நிலக்கடலையெல்லாம் நிலத்துல வந்து நட்டு வச்சுருவாங்கப்பா, ரொம்ப நாள் முளைக்காமல் இருக்கும், அப்போ எத்திலின் கேஸை ஸ்ப்ரே பண்ணால் அது முளைச்சிரும். அதே மாதிரி பொட்டேட்டோ டியூபர்ஸ், இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எத்திலின் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எத்திலின் பார்த்தீங்கன்னா ரூட் இனிஷியேட் த ரூட் ஃபார்மேஷன் அண்ட் ரூட் ஹேர் ஃபார்மேஷன். அதாவது எத்திலின் இனிஷியேட் ரூட்டு அண்ட் ரூட் ஹேர் ஃபார்மேஷனை வந்து இனிஷியேட் பண்ணுது. ஸோ இன்க்ரீஸ் த அப்சார்ப்ஷனை வந்து அதிகப்படுத்தி இந்த பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை கொடுக்கும்பா எத்திலின். அது மட்டும் இல்லாமல் இன்டர்நோட் அண்ட் பீட்டியோல் எலாங்கேஷன் இன் வாட்டர் பிளான்ட்ஸ். அதாவது வாட்டர் பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணிக்குள்ளே ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னா இன்டர்நோட் எலாங்கேஷன்ஸ் வந்து பண்ணி அந்த பிளான்ட்டினுடைய லீவ்ஸ், ஓகே, மேஜர் பார்ட்ஸ் வந்து அப்பர் பார்ட் ஆஃப் த வாட்டரில் இருக்கிற மாதிரி பண்ணும்பா இந்த எத்திலின். பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோட்ஸ் ஃப்ளாரிங் சின்க்ரோனைஸ் ஃப்ளாரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே மாதிரி பூ பூக்க வைக்கும் அந்த பைனாப்பிளில். அண்ட் ஆல்சோ ஃப்ளாரிங் இன் த மேங்கோஸ், அதாவது மேங்கோ, பைனாப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாரிங் பூ பூக்க வைக்கிறத அதிகப்படுத்தும்பா இந்த எத்திலின். பார்த்தீங்கன்னா சோ மெனி யூசஸ் வந்து பண்ணுதுப்பா இன் அக்ரிகல்ச்சர். அப்போ ஒன் ஆஃப் த மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா எத்திலின் தான். ஓகே, இந்த எத்திலின் பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எத்திஃபோன் அப்படிங்கிற ஃபார்மில் வந்து யூஸ் பண்ணுறாங்கப்பா. இப்போ எத்திஃபோன் அப்படிங்கிறது மோஸ்ட் வைட்லி ஃபார்ம். இதை வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் மிக்ஸ் பண்ணி பிளான்ட்டில் வந்து தெளிப்பாங்கப்பா. அது வந்து எத்திலினாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்போ மெயின்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ரைப்பனிங், இந்த ஆப்பிள், மேங்கோ, பனானா, டொமேட்டோ இதோட ரைப்பனிங்க்கு வந்து இந்த எத்திலினை பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இட் ப்ரொமோட்ஸ் ஃபீமேல் ஃப்ளார்ஸ், அதாவது ஃபெமிலினஸ் அப்படின்னா ஃபீமேல் ஃப்ளார்ஸ். குக்கும்பரில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃப்ளார்ஸினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி அதனுடைய மகசூல் ஈல்டை வந்து அதிகமாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிளான்ட் growth ரெகுலேட்டர் பார்த்தீங்கன்னா அப்சசிக் ஆசிட். அப்சசிக் ஆசிட் வந்து இட்ஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இட் ரெகுலேட்டிங் அப்சஷன் அண்ட் டார்மசி. அப்சஷன் அப்படின்னா என்ன? பிளான்ட்டை க்ரோ பண்ண விடாமல் தடுக்கிறது, அதாவது அந்த பிளான்ட்டை தூங்க வச்சுறது, க்ரோ பண்ண விடாமல். இதான் ரெகுலேட்டிங் அப்சஷன் அண்ட் டார்மசி. இப்போ இது அதர்வைஸ் கால்ட் அஸ் பிளான்ட் growth இன்ஹிபிட்டர். பிளான்ட்டினுடைய வளர்ச்சியை வந்து தடுக்கும்பா. இட் டிக்ரீஸ் த பிளான்ட் மெட்டபாலிசம். எப்படி அதோட வளர்ச்சியை தடுக்கும்? மெட்டபாலிசமை இன்ஹிபிட் பண்ணிட்டாலே அதோட growth வந்து இன்ஹிபிட் ஆயிரும். அண்ட் ஆல்சோ
ஆல்சோ டிக்ரீஸ் சீட் ஜெர்மினேஷன். அப்போ விதையை வந்து முளைக்க விடாமல் டிக்ரீஸ் பண்ணும். ஏன் இப்போ அன்ஃபேவரபிளான கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. வாட்டர் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன், ஹை டெம்பரேச்சர்ஸ் இருக்குது, சீட் ஜெர்மினேட் ஆச்சு அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து சர்வே பண்ண முடியாத சுச்சுவேஷனாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை அந்த பிளான்ட்டை சேவ் பண்ணுறதுக்காக இது வந்து சீடை ஜெர்மினேட் பண்ண விடாமல் இன்ஹிபிட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளோஷர் ஆஃப் டொமேட்டா. இப்போ ஏதாவது ஒரு வாட்டர் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன், ஹை டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸில் அப்பர் எபிடர்மிஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்டொமேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி விட்டுரும். இப்போ ஸ்டொமேட்டா ஓப்பனாக இருந்துச்சுன்னா இருக்கிற கொஞ்சம் நஞ்ச வாட்டரும் எவாப்ரேட் ஆயிரும்ல. ஸோ அதிலிருந்து அந்த பிளான்ட்டை சேவ் பண்ணுறதுக்காக க்ளோஷர் ஆஃப் ஸ்டொமேட்டா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிரும் இந்த அப்சிசிக் ஆசிட். அது மட்டும் இல்லாமல் அப்சிசிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா பிளே இம்பார்ட்டன்ட் ரோல். என்ன இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீடை டெவலப் பண்ணுறதுக்கும் சீடை மெச்சுரேஷன் பண்ணுறதுக்கும் அண்ட் டார்மசி ஸ்டேஜில் வைக்கிறதுக்கும் இந்த அப்சிசிக் ஆசிட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்சிசிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா ஆக்ட் அஸ் ஏ ஆன்டகோனிஸ்ட் டு ஜிப்ரெலிக் ஆசிட்னு சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ் வந்து நம்ம படித்தோம். எஸ் மே ஒர்க். இந்த ரெகுலேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ரெகுலேட்டர் நம்ம படித்தோம்ப்பா. மே ஒர்க் ஆன்டகோனிஸ்டிக்கலி ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னா 2 ஹார்மோனும் சேர்ந்து ஒரே வேலையை பண்ணலாம், இல்லைனா 2 எகெயின்ஸ்டான வேலையை வந்து பண்ணலாம். ஆன்டகோனிஸ்டிக்காகவும் இருக்கலாம், காம்ப்ளிமெண்ட்ரியாகவும் இருக்கலாம். There are many events that get affected by more than one phytohormone such as apical dominance, dormancy, absorption, senescence. அதாவது நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா more than one phytohormone-னால அஃபெக்ட் ஆகுது. such as apical dormancy, apical dominance, dormancy, absorption and senescence. ஓகே, அதாவது ஒரு பிளான்ட்டினுடைய வளர்ச்சியை வந்து தீர்மானிக்கக்கூடிய இந்த 5 growth ஹார்மோன் தான்ப்பா நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் ரியாலிட்டியில் இந்த 5 growth ஹார்மோன் மட்டும்தான் ஒரு பிளான்ட்டினுடைய growth-ஐ டிட்டர்மைன் பண்ணுதா? இல்லை. என்னென்ன ஃபேக்டர் இருக்குது? இன்ட்ரின்சிக் ஃபேக்டர், எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர் இருக்குது. இன்ட்ரின்சிக் ஃபேக்டரில் growth ஹார்மோன் மட்டும் தான் படித்தோம். இது இல்லாமல் ஜெனடிக் கண்ட்ரோலும் ஒரு பிளான்ட்டினுடைய டெவலப்மெண்ட், growth அண்ட் டெவலப்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்டல் ஃபேக்டர். என்னென்ன என்விரான்மெண்டல் ஃபேக்டர்? டெம்பரேச்சர், சாயில் அண்ட் வாட்டர், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் ஒரு பிளான்ட்டினுடைய growth அண்ட் டெவலப்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் அபவுட் பிளான் growth அண்ட் டெவலப்மெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். பிகாஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணாதான் அது எனக்கு பெரிய பூஸ்டாக இருக்கும். தேங்க்யூ.